நம்மில் நிறைய பேருக்கு காத்திருப்பது பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? காத்திருப்பது நமக்கு போர் அடிக்குது, டைம் வேஸ்ட் ஆறது மாதிரி தோணுது. எத்தனையோ வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது, ஆனா அதை ஒன்னையும் செய்யாம இப்படி வெறுமனே காத்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் நம்மள பாரமா அழுத்தும். செய்யறதுக்கு அப்படி ஒன்றும் பெருசா வேலை இல்லாட்டினாலும் காத்திருப்பது கஷ்டமாத்தான் இருக்குது. காக்க வச்சவங்க மேல கோபம் கோபமா வரும். பஸ் ட்ரெயின் லேட்டா வந்தா எல்லார் மேலேயும் எரிச்சல் வரும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. இப்படி டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. காத்திருப்பு நல்லது. ஒண்ணுமே செய்யாம ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பது நல்லது. இந்த காத்திருக்கும் நேரத்தை உங்க மனச சுத்தப்படுத்தும் நேரமா மாற்றிக்கோங்க. பாரத்தை எல்லாம் எடுத்து கீழே வைங்க. இந்த நிமிஷம், இந்த தருணம், காத்திருப்பதை தவிர நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்னும் செய்யாம உட்கார்ந்திருக்கிறதே ஒரு சுகம்தாங்க. உங்களை சுற்றி பாருங்க, விதம் விதமான மக்கள், அவங்கள ரசிச்சு பாருங்க. மரம், செடி, கொடி, மலர்களை பாருங்க. மென்மையா நம்மை தொட்டு செல்லும் காற்றை அனுபவிச்சு முகர்ந்து பாருங்க. பகல் நேரம்னா சூரிய ஒளியையும், இரவு நேரம்னா நிலவு நட்சத்திரங்களையும் பார்த்து பரவசம் அடையுங்க. இவ்வளவு அழகா இயற்கைய படைச்ச தேவனை துதியுங்க. ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கிறதுனால உண்டாகும் சந்தோஷத்தை அனுபவியுங்க. நாம பரபரப்படையாம பொறுமையா காத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி காத்திருக்க நம்ம பழகிட்டோம்னா ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் பதில கொடுக்கணும்னு பரபரப்போட இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பொறுமையா காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். இனிமேல் காத்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது சந்தோஷப்படுங்க. ஏன்னா காத்திருப்பதுனால உங்க இருதயம் ஸ்திரப்படும், பலப்படும்.